கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் விஞ்ஞான பீட சிரேஷ்ட விரிவுரையாளரும் வியூ அமைப்பினுடைய ஆலோசனை குழு உறுப்பினருமாக இருக்கக்கூடிய கலாநிதி நதிகா தமயந்தி அவர்கள் இன்றைய இந்த நேர்காணலில் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களிடமும் நாங்கள் இந்த அரசியல் சார்ந்து பெண்களினுடைய வகைப்பாகம் மற்றும் தற்காலத்து நிலைமைகள் சார்ந்தும் பேச இருக்கின்றோம். வணக்கம். ஐபவான். இன்றைய தினம் தற்காலத்து அரசியல் நிலவரத்தை பொறுத்த மட்டிலே இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியிலே தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பெண்கள் மற்றும் அதை போன்று இளைஞர் யுவதினுடைய பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வடக்கு தெற்கு என்ற பேதம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், வட மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான விதவைகள் இருக்கின்றார்கள். அதை போன்று தென் மாகாணத்திலும் அதே நிலவரம் தான் காணப்படுகின்றது. இரு வேறு பிரிவினுடைய இருந்தாலும் அவருடைய பிரச்சனை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், 1971 ஆண்டு தெற்கிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அதை போன்று 88 ஆண்டிலே உங்களுக்கு தெரியும் தெற்கிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் 30 வருட கால வடக்கிலே குறையோடி போயிருந்த யுத்தம் இருந்தது. இதன் காரணமாக உண்மையிலே குறிப்பாக இளைஞர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக. எனவே இந்த பிரச்சனையுடைய சுபாவம் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது.